தளபதி அவர்கள் ஒரு கட்சிக்கு பேர் வச்சிருக்காரு, தீர்ந்து போன கட்சி. அது தீர்ந்து போன கட்சினா யாரும் பல பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க, யாருதுன்னு. அது யாருன்னா அதிமுக தான். என்ன காரணம்னா, அந்த கட்சி எலெக்ஷனுக்கு அப்புறம் திமுகவும் அதிமுகவும் நடத்தின மிகப்பெரிய பேரம். இவங்க ரெண்டு பேரும் எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த ஒரு வாரத்தில் என்ன பண்ணாங்கன்றத தளபதி சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த கட்சியிலேருந்து பல பேர் தாவிக்காக வந்திருக்காங்க. தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்க என்ன பேரம் பேசினாங்கன்றத சிவி சண்முகமே சொல்லியிருப்பாரு. திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கணும். இதனால உண்மை தொண்டன், அதிமுக இருக்கிற உண்மை தொண்டன் அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் நேசிக்கிறவங்க அந்த கட்சியில் இருக்க மாட்டான்றதுனால தான் வெளியே ராஜினாமா பண்ணிட்டு தாவிக்கால சேர்ந்திருக்காங்கன்றத பல பேரும் அந்த கட்சி விட்டு வெளியே வந்தவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பேரம் நடந்ததுன்ட்டு. ஆனா இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, குதிரை பேரம் நடத்தினாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒன்று விமர்சனம் பண்ணணும்னு சொல்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. மக்களே உங்களை புறக்கணிச்சுட்டாங்க. வேற வழி இல்லாம தளபதி அவர்களையும் டிவிகே கட்சியும் குதிரை பேரம் நடத்துறாங்கன்ற மாதிரி ஏதோ உளறிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம எங்க தளபதி அல்லு செல்லுன்னு சொல்லிட்டு ஒரு சில கட்சிகளை சொல்லியிருப்பாரு. அது வேற யாரும் இல்லை, நாம் தமிழர் கட்சி, சீமான் அண்ணன் கட்சி தான். ஏன்னா இவங்க தேர்தல் காலத்தில் என்னென்னலாம் பேசினாங்க, என்னென்னலாம் அவதூறு பத்தினாங்க, என்ன ஆபாசமா பேசினாங்கன்றது பார்க்குற மக்களுக்கு தெரிஞ்சுதான் 8% வாக்கை 4 மாற்றினாங்க. ஏன்னா அதை இன்னும் கூட அவங்களால நம்ப முடியல. போயிடுச்சேன்னு வாயில வைத்திலாச்சுன்னு அழுதுட்டு இருக்காங்க, வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா தளபதி ஒன்று சொல்லியிருப்பாரு, மீண்டும் சொல்லுவாரு, ஒன்று டிவிக்கு இன்னொன்று டிஎம்கே. ஏன்னா டிஎம்கே தான் எதிர்கட்சியாக இருக்குது. இவங்களை அந்த எதிர்கட்சி கூட இல்லாத அளவுக்கு பண்ண வேண்டிய வேலை தான் ஆளுங்கட்சியோட வேலை. இன்னைக்கு நடக்கிற கொலை, இந்த பாலியல் வன்கொடுமை, தீண்டாமை, இந்த ஜாதிய படுகொலைகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஊக்குவிக்கும் காரணமாக தான் இன்னைக்கு தொடர்ச்சியாக ஒரு 50 வருஷமா இன்னைக்கு இந்த மண்ணில் நடந்திருக்கு. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த ஒரு 15 நாள் 20 நாள் இதை உடனே சரி செய்யணும் சொல்லிட்டு ஏதோ இந்த ஊடகத்தில் பேசுறாங்க. இந்த ஆளுங்கட்சி, இந்த எதிர்கட்சிகளும் கூட இருக்கிற இந்த அதிமுகவும் தான் நீத்து போன கட்சியும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. கூட இந்த அல்லு கட்சியில விமர்சனம் பண்றாங்க. ஒரே கேள்விதான், 50 வருஷமா இவங்க பண்ணாததான் நாங்க பண்ணிட்டோம், நாங்க சரி செய்வோம், கட்டாயமா சரி செய்வோம், தளபதி சொல்றதை மட்டும் தான் செய்வாரு. கண்டிப்பா சொல்லியிருக்காரு, இதற்கான மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வருவாரு. போக நீங்க பார்க்க தான் போறீங்க. தளபதி அவர்கள் தொடர்ச்சியா மக்களுக்கான சேவை தான் செய்வாரு. 2019 இருந்து தொடர்ச்சியா 2026 வரைக்கும் தோத்துட்டு இருக்க கட்சியை நீத்து போன கட்சி தான் எங்க தளபதி சொல்லுவாரு. அதுக்கப்புறம் 8% இருந்து தன்னோட வாயால இன்னைக்கு 4% மாறின அல்லு கட்சி, நாம் தமிழர் கட்சியை அல்லு கட்சி தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா வேற வழி இல்லாமல் இன்னைக்கு அவங்க எல்லாம் மோதிட்டு இருக்காங்க, யார் கூட போய் சேரலாம், கட்சியை காப்பாற்றணுன்ட்டு. அதனால நீங்களும் அல்லு கட்சி தான், அதிமுக நீத்து போன கட்சி தான். எங்க தளபதி வச்ச பேர் சரியான பேர் தான்.